லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வெற்றி, நீங்களே இப்படி பேசுறீங்க, என்னால நம்பவே முடியல வெற்றி. சார், தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க அம்மா அப்பா சம்மதத்தோட யமுனா கழுத்துல தாலி கட்டுறதா இருந்தா கட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்க அம்மா அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க வெற்றி, இது என்னோட கல்யாண விஷயம், சரியா? இதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல வெளில போங்க. சார், என்ன சார் என்ன எப்படி பொசுக்குன்னு வெளியே போக சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க, யமுனாவுக்கு எதிராக பேசினா நான் இப்படிதான் பதில் சொல்வேன். என்னைக்கா இருந்தாலும் யமுனா தான் என் பொண்டாட்டி. டேய், என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? யாரா இவரு? யாரு இவரு? யமுனாவோட சொந்த தங்கச்சி, சக்தியோட வீட்டுக்காரரு. அவரே அப்படி சொல்றாரு, உனக்கு தெரியலையாடா இதெல்லாம்? தம்பி, நீங்களே அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். கார்த்திக் சார், ஒரு நிமிஷம் கூட வாங்க. இல்ல வெற்றி, உங்க கூட பேச எனக்கு இஷ்டம் கிடையாது. தயவு செஞ்சு விட்டுடுங்க. டேய் கார்த்தி, அந்த தம்பி தான் பேச கூப்பிடுறாருல, என்ன பிடிக்கல? போ, கூட போய் என்னன்னு கேளு. போ, போடான்னு சொல்றாருல்ல, போ. எடுத்து தம்பி, சொல்லுங்க. நல்லா புரியுற மாதிரி பொறுமையா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். கார்த்திக் சார் வாங்க. அட வாங்க சொல்றேன், வாங்க வாங்க. என்னங்க இது? இவனே வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்றான். இத வச்சே மீனாட்சி கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா? கேட்டா வெற்றி தான் சொன்னான்னு அப்படியே அவன் மேல பழிய போட்டுருவோம். கோகிலா, கரெக்ட், சூப்பர் சூப்பர். எங்க வெற்றி, என்னங்க நீங்க எங்க அம்மா கிட்ட புத்திமதி சொல்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து அசால்ட்டா நின்னுட்டு இருக்கீங்க? எங்க அதுவும் நீங்க எங்க அம்மாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே எங்க அம்மா இந்த கல்யாணத்தை எப்படி தான் நிப்பாட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க வேற அவங்க சப்போர்ட்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். சகல எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். ஏன் நல்லதுக்காகவா? எங்க யமுனா கூட எனக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் வாழ்க்கையே அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நீங்க பண்றது எனக்கு எப்படி நல்லதா இருக்க முடியும்? அண்ணே, என்னன்னு இப்படி கோவப்படுறாரு? ஒருவேளை இந்த விஷயத்த சொன்னா தாங்குவாரானே? தெரியலையாடா, ஆனா எப்படினாலும் சொல்லிதானே ஆகணும். அதெல்லாம் தாங்க மாட்டானே, விடுனே. யமுனா இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்றாரு, இவரு போய் எப்படி தாங்குவாரு? வெற்றி, என்ன பேசுறீங்க நீங்க? என்னாச்சு? யமுனாக்கு என்னாச்சு சொல்லுங்க. டிடியா சொல்லி என்னாச்சு? என்னாச்சு? அது வந்து யமுனாக்கு என்னாச்சு? அதான் என்னாச்சு சொல்லுடா. டேய் சொல்றா, என்னடா ஆச்சு? வெற்றி, இருங்க இருங்க, டேய் டேய் இருங்கடா இருங்கடா. யமுனாக்கு ஒன்னும் ஆகல, ஆனா இது வந்து டேய் நீ அமைதியாரா? வெற்றி நீங்க சொல்லுங்க. இல்ல அது வந்து எப்படி சொல்றதுன்னு. அண்ணா அத சொன்னா தாங்க மாட்டானே. டேய் சொல்லுதாடா ஆகணும். சார் நீங்க தாங்க மாட்டானே இவரு. டேய் கம்முனுடா. தாங்க மாட்டானே. தயவு செஞ்சு எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க. யமுனாக்கு என்னாச்சு சொல்லுங்க. இருங்க இருங்க. அண்ணா புரியாதுப்பா. டேய் உங்களுக்கு புரியாது. கார்த்திக் சார், நான் சொல்றத கேளுங்க. நான் ஏன் உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனா, அப்படியாவது உங்க அம்மா ஆசைப்பட்டபடி உங்க கல்யாணமாச்சும் நல்லபடியா நடக்கணும்னு தான் கார்த்திக் சார். டேய் சொல்லிடலாமாடா? கார்த்திக் சார் கம்முனு இருந்தா. வெற்றி ஏன்னா எப்படியும் உங்களுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல. ஏன் எனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் நடக்காது? ஆமா, ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்துல யமுனாவுக்கு வேற ஒரு பையனுக்கும் ஒரு கோயில வச்சு கல்யாணம் நடக்க போகுது கார்த்திக் சார். ஐயோ, இது எப்படி தாங்குவாரு? இங்க பாருங்க, இத நான் நம்ப மாட்டேன். செத்தாலும் என் யமுனா அதை ஒத்துக்கவே மாட்டா. எனக்கு தெரியும் என் யமுனாவை பத்தி. யமுனா ஒத்துக்கலதான், ஆனா மீனாட்சி அம்மா தான் யமுனாவை வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அண்ணே, நீ மீனாட்சி அம்மாவை விட்டு வைக்கலையானே? டேய் சும்மா மீனாட்சி அம்மாவா? டேய் திடியா. ஆமா, உங்க அம்மா இப்படி பண்ணாங்கன்னா மீனாட்சி அம்மாவும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பாங்க கார்த்திக் சார்? அதான் அவங்களும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மீனாட்சி அம்மா பண்றது கூட தப்பு இல்ல. அவங்க பண்றது ஒரு விதத்துல நியாயம் தான். ஏன்னா எங்க அம்மா அவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்காங்க. ஆனா யமுனா இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? என்னை பத்தி அவ யோசிச்சு பாத்துருக்க வேண்டாமா? இது வரைக்கும் எங்க அம்மா எனக்கு எவ்வளவு பொண்ணுங்க பாத்துருப்பாங்க. நான் ஒரு பொண்ணுக்காவது ஓகே சொல்லிருக்கேனா? இல்ல இல்ல. அப்புறம் யமுனா மட்டும் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? சகல, நீங்க ஒரு ஆம்பளை, பாவம் யமுனா ஒரு பொண்ணு, அவங்களால என்ன பண்ண முடியும் சகல? இல்ல, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். எனக்கு யமுனா வேணும். யமுனா இல்லாம என் வாழ்க்கையே கிடையாது.
ஆமா எந்த கோயில கல்யாணம்? நான் இப்பவே போய் மீனாட்சி அம்மா கிட்ட நியாயம் கேக்குறேன். டேய் திவ்யா, எந்த கோயிலோட கல்யாணம்? அண்ணே கல்யாணம் பக்கத்துல தானே. நம்ம போறதுக்கும் கல்யாண சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் சரியா இருக்கும். அப்படியா? யார் கல்யாணத்துக்கு சாப்பிட முடியல. டேய், சார், ஆமாண்டா. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சும்மா இருங்கடா. என்னது போறதுக்குள்ள? சார் போறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிரும். கன்ஃபார்மா முடிஞ்சிரும். அப்புறம் ஏன் இப்படி வெட்டியா பேசிட்டு இருக்கோம்? வாங்க போலாம். வெற்றி வண்டி எடுங்க. அங்க பாருங்க சார், இது ஜீப் இல்ல, குதிரை. அண்ணே இது காது சாரோட வாழ்க்கைனே. இந்த முக்கியமான தருணத்துல தேவையான இந்த நகைச்சுவை உனக்கு. ஒரு entertainment தானே. சரி வாடா, போலாமாடா? போலாம். சரி வாங்க. வாங்க, ஏறுங்க. போலாம். அம்மா தாயே, இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வரும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இது வரைக்கும் நான் மீனாட்சி அக்கா கிட்ட பொய்யே சொன்னதில்ல. இப்போ மீனாட்சி அக்காக்கு தெரியாம யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோன்றத நினைச்சா மனசு ரொம்ப வலிக்குது. ஆனா வெற்றி தம்பி சொல்றது நியாயம்தான். யமுனா எத்தனை நாளைக்கு தனியா இருந்து கஷ்டப்படும்? எல்லாத்துக்கும் மேல் மீனாட்சி அக்காக்கு தான் எத்தனை அவமானம். நான் பண்ண போற இந்த காரியத்தால் யமுனாவுக்கும் நிம்மதி, மீனாட்சி அக்காவுக்கும் நிம்மதி. கூடவே இருந்து யமுனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுமா தாயே. சாந்தக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட எப்படா சொல்லுவேன்? என்னக்கா உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்க? திரும்பவும் புருஷன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரா? அவன் கிடக்குற குடிகார பையன். யமுனா, என் வாழ்க்கைய பத்தி இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறியம்மா. ஆனா உன் வாழ்க்கை, அந்த கார்த்திக் தம்பி, கார்த்திக் அவருக்கு என்னாச்சு? அவருக்கும் வேறொரு பொண்ணுக்கும் இன்னும் 1 மணி நேரத்துல கோயில்ல வச்சு கல்யாணம். ஆமா, அக்கா என்ன சொல்றீங்க? ஆமாம்மா. இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம, உன் முகத்தை பாக்குறதுக்கு தைரியமும் இல்லாம இங்க வந்து சாமி கிட்ட புலம்பிக்கிட்டு நிக்கிறேன். இல்லக்கா, கார்த்திக் நிஜமா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பாவமா அந்த தம்பி, அது மேல எந்த குத்தமும் இல்ல. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா தான் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி பத்த வச்சுக்கிட்டு கண்ணு முன்னாடியே செத்து போயிருவேன்னு கோயில் அவன் மிரட்டிட்டான். கார்த்திக் தம்பி வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? அக்கா என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ஏம்மா, நான் சொல்றது கேப்பல்ல? நம்ம 2 பேரும் இப்பவே கோயிலுக்கு போவோம். நான் கார்த்திக் தம்பிட்ட பேசுறேன், உனக்காவும் பேசுறேன்டா. நானே அவர்கிட்ட பேசுறேன்க்கா. இத்தனை நாள் ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கிறது விஷயம் இல்ல. எத்தனை நாள் ஆனாலும் அவங்களுக்காக மட்டும் காத்துட்டு இருக்கிறது தான்க்கா பெரிய விஷயம். நான் எத்தனை நாள் ஆனாலும் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவங்க அம்மா மிரட்டினா அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா? அது எப்படிக்கா? ஒரு உலகம் யாரு மிரட்டினாலும் எனக்காக அவர் எதிர்த்து நின்று இருக்கணும்ல. சக்தி எதுக்கு எங்களுக்காக எல்லார்கிட்டயும் கேட்டு பேரை வாங்கணும்? எங்க அம்மா எதுக்கு அத்தனை பேர் முன்னாடியே தலை குடிஞ்சு நிக்கணும்? எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக தானே. இப்ப மட்டும் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்துருச்சுன்னா இது எதுக்குமே அர்த்தமே இருக்காதேக்கா. அக்கா, கார்த்திக் கிட்ட நான் பேசுறேன், வா. நல்ல விஷயத்துக்கு போய் சொல்றேம்மா, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. கேட்டுப்பா. இந்த கோவில் தானே? ஆ. ஆமா, திடீர்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? கல்யாணம் நடக்கணும்னு இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டா உடனே கல்யாணம் நடந்துருமாங்க. ஓஹோ. நம்ம பையனுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கலான்னு தான் உங்களை ஓ, கூட்டிட்டு அப்படியா? வந்தேன். கடவுளே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்.
கார்த்திக் சார் பாத்து. என்ன இப்படி ஓடுறாரு என்ன சார்? ஓட்டம் ஆத்தி அண்ணே எங்கண்ணே கார்த்திக் சார் இப்படி ஓடுறாரு? பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குண்ணே. ஆமாண்டா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனாலும் திவ்யா, நீ இந்த அளவுக்கு அவர்கிட்ட போய் சொல்லிருக்க. டிகிரி எல்லாம் ரெடி தானே? எல்லாமே ரெடியா இருக்குண்ணே. சரி, நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை போ. ஓகேண்ணா, வந்துடுறேண்ணே. இந்த சுதாரிப்பாக தான் இருக்கணும். அடேங்கப்பா, என்னடா இவ்வளவு வேகமா ஓடுறாரு? ஆமா, வாத்தியார்ல பின்ன ஓனா என்ன பண்ணுவாரு? அண்ணி சொன்னது கரெக்டு தான், கொஞ்சம் சகவாசத்தை குறைச்சிக்கணும். ஐயோ பட்டுக்குட்டி, என்னால ஓடி வர முடியல. இல்லடா பட்டுக்குட்டி, ஐயோ மூச்சு வாங்குது. சொன்னது போய் மட்டும் தெரிஞ்சா பொண்ணே போட்டுருவாளே. ஐயோ வழுக்குது வழுக்குது வழுக்குது. பட்டுக்குட்டி காப்பாத்து. ஐயோ இல்லடா பட்டுக்குட்டி. என்ன பொறுத்து விட்டுட்டு இதுங்களாம் எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியலையே. அந்த பக்கத்தா போ. ஐயோ ஓட முடியலன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. போய்கிட்டே இருக்காளே. ஏம்மா கொஞ்சம் மெதுவாத்தான் போயே. என்ன நடக்க போதோ? அண்ணன் என்ன இப்படிலாம் போய் சொல்ல கார்த்திக் போறாரு? சார், என்ன இங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க தெரியும் யமுனாவே காணோங்க. சரியா போச்சு. நான் யமுனாவை இப்பதான் பார்த்தேன். தோ அந்த சன்னதியில வச்சுதான் கல்யாணம். சீக்கிரம் போங்க கார்த்திக் சார். எப்படி கார்த்திக், என்ன மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட ரெடியா நீங்க? ஹலோ, என்ன
அது நான் உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு எவ்வளவு பொண்ணுங்களை பார்த்தாங்க. உனக்காக யாரையும் வேண்டான்னு சொன்னவன் நான். உன் கழுத்துல தாலி கட்ட இதோ இதே கோவில்ல நின்னவன் நான். நான் ஏன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறேன்? நீதான் என்ன மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க இந்த கோவிலுக்கு வந்திருக்க. நானா? என்ன பார்த்தா உங்களுக்கு கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்கு? சரி சரி போதும். மர்மோனே ஆ இங்க பாருங்க, ரெண்டு பேத்தையும் பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. சீக்கிரமா உண்மையை சொல்லுங்க. என்னக்கா உண்மை? என்ன வெற்றி நடக்குதுங்க? அத நான் சொல்றேன். என்னன்னா, அதாவது கார்த்திக் சாருக்கு கல்யாணம் அக்கா உங்களோட போய் சொன்னாங்க, உங்களுக்கு கல்யாணம் நாங்க சார்ட்ட போய் சொன்னோம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இதோ நிக்கிறாரே எங்க வெற்றி அண்ணன் தான். ஏன் வெற்றி இப்படி பண்ணீங்க? இதனால நான் எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? எதுக்கு இந்த டிராமாலாம்? ஏன்னா உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம். ஆமாங்க, இங்கேயே இப்பவே வச்சு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண போறோம். என்ன சொல்றீங்க நீங்க? டேய் கிரி, வேகமா கொண்டு வாடா. அண்ணனே வந்துட்டேனே வாடா, வந்துட்டேனே வேணாம். வந்துட்டேனே. இல்ல நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும். அங்க பாரு. முடியாது, என்னால இதெல்லாம் முடியாது. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். யமுனா, கோகிலா, அந்த அலங்காரம் நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. கோகிலா, என்னமாச்சு? கோகிலா, என்னன்னு தெரியலங்க, தலை சுத்துற மாதிரி இருக்கு. சரி, வா. கொஞ்ச நேரம் உட்காரலாமா? உட்காரலாம் உட்காரலாம். உட்காருமா. நான் போய் தண்ணி எடுத்து வரட்டுமா? என்ன பண்ணுது கோகிலா? கோகிலா, என்னன்னு என்னாச்சு? தெரியலங்க, மயக்கம் வர மாதிரி இருக்கு. அது எப்படி வெற்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது? எங்க அம்மா இல்லாம ஏன் கல்யாணமா? சாந்தக்கா, உங்களை எங்க அம்மா மூத்த பொண்ணு மாதிரி தானே நினைக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து இப்படி பண்ணலாமா? மா, மூத்த பொண்ணா நினைச்சதுனாலதான் செஞ்சேன். கார்த்தி சாரோட அம்மா அவருக்கே தெரியாம அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஜோசியக்காரரு உனக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் பண்ணணுமா, இல்லைன்னா இன்னும் 4 வருஷத்துக்கு கல்யாணமே ஆகாதுன்னு அவரு ஒரு அதிர்ச்சியை தூக்கி போடுறாரு. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை நானும் தம்பியும் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு திருட்டு தாலி கட்டிக்கணுமா? திருட்டு தாலியா? நம்ம காசு கொடுத்தானே வாங்கணும். யமுனா, கொஞ்சம் இருங்க. இது என்ன திருடு தாலியா? நான் யாரு? உங்க தங்கச்சியோட புருஷன், உங்க வீட்டோட மொத மாப்பிள்ள. சாந்தாக்கா உங்களுக்கு அக்கான்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது உங்களுக்கு நிச்சயமான பையனு தான். இதுக்கு பேரு திருட்டு கல்யாணமா? என்ன வெற்றி பேசுறீங்க நீங்க? எங்க அம்மாவோ இல்ல, கார்த்திகோட அம்மாவோ இல்ல, எப்படி இந்த கல்யாணம்? கார்த்திகோட அம்மா வந்துதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் நடக்காது. கார்த்திக், இவங்க எல்லாரும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னு கேளுங்க. யமுனா, அவங்க சொல்றது எல்லாமே நியாயம் தானே? ஃபைனலா ஜெயிச்சிட்டோம்ல. நியாயமா? என்ன சொல்றீங்க? ஆட, கார்த்திக் சார் தான் தெளிவா சொல்லிட்டாரு, தாலி கட்ட தயார்னு. இன்னும் என்ன யமுனா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, என்னால இது எதுவுமே முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். யமுனா, நீ இல்லாம என் வாழ்க்கை கிடையாது யமுனா. எங்க அம்மா வேற எத்தனை பொண்ணுங்களை பார்த்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒருவேளை அவங்க எனக்கு பொண்ணு பார்க்கறத கண்ட்ரோல் பண்ண முடியலனா அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். என்ன பேசுறீங்க கார்த்திக்? அப்படி பேசாதீங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்கீங்க. அப்புறம் என்னம்மா, சாந்தாக்காவே துணிஞ்சிட்டே உனக்கு என்ன?
என்ன வந்தாலும் அக்கா பாத்துக்கிறேன். இங்க நடக்கிறது சக்திக்கு தெரியுமா? அவ எங்க? க்ளீன் போல்டு. உங்களை தான் கேக்குறேன், சக்தி எங்க? தெரியாது. எப்படி இதெல்லாம் யாருக்குமே தெரியாம என்ன பண்றீங்க? இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, சக்தி உங்களை நிக்க வச்சு கேள்வி கேப்பா. நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க. சக்திக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். முடியாது. நீங்க பதில் சொல்வீங்க, ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல நான் சக்தி கிட்ட பேசுறேன். அவ இதுக்கு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிக்கிறேன்.